ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்பவே பரபரப்பான கதை நகர்வுகள் தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் காவேரி மேலே மிகப்பெரிய வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. ஏன் காவேரி வந்து கொஞ்சம் கூட விஜயை பற்றி யோசிக்காமல், எப்படி சொல்கிறது, யோசிக்காமன்னா, ஸோ இவர் அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்காக யோசிக்கிறாங்களே தெரியல. அதுக்கப்புறம் வந்து எப்படி விஜய் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அது எதையுமே யோசிக்காமல், ஸோ அவங்களோட தவிப்பு புரியுது. பட் இருந்தாலும் அந்த ஒரு முடிவு எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அந்த வெண்ணிலாவோட கேரக்டருமே நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடில் இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு தடவை வாக்கு கொடுத்து ஏமாற்றிட்டாங்க இல்லையா, அதனால் இப்போயும் ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வெண்ணிலாக்குள்ளே இருக்குது. அதனால தான் திருப்ப கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து என்ன ஏமாற்றிட்டா, ஸோ இப்போ வந்து அவசரத்துக்காக தான் இந்த ஒரு இது திருப்பி என்ன ஏமாற்றலாம் நினைக்காத ஒன்று எப்படி நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து வெண்ணிலா கேட்குறாங்க. பட் நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே பதிலாக அவங்களோட கையெடுத்து உங்கள் வயிற்றில் வச்சு என் குழந்தை சாட்சியாக சொல்கிறேன், நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. பட் இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தோணாலும், பட் இருந்தாலும் காவேரி வந்து ஸோ எப்படி இப்படி சொன்னாங்க ரெண்டு பேருமே. அதாவது விஜய் சொல்லியிருப்பாரு, நான் குழந்தை மேலே இதாக சொல்கிறேன், குழந்தைய ஒன்று விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை மேலே வந்து சொல்லியிருப்பாரு. பட் இவங்க வந்து குழந்தைக்காக ஆக்சுவலாக என்னால் அவருக்கு நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அந்த பிரச்சனைலாம் வந்து என்னால் தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ அதனால நான் அவர் விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் காவேரி இப்போயும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டுருக்கீங்க, மேலும் நீங்கள் வந்து விஜய் ஹர்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ட்ராக் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ராகினியை போயிட்டு நம்ம நிவின் மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி கால் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க கிளம்ப சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம நிவின் மேலே ராகினிக்குமே டவுட் இருக்குது. ஸோ வந்து அதை ரொம்ப கிளியராகவே இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஃபீலிங்கும் இருக்குது, டவுட்டும் இருக்குது, டபுள் மைண்டடில் வந்து இருக்காங்க. எபிசோட் ரெண்டாகும்போது அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ட்ராக் வைக்கிறாங்க. அதை நம்ம ரொம்பல பார்த்து சீன் வந்து நாளைக்கு எபிசோட டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம குமரன் வெண்ணிலா மாமாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சடனாக வந்து அவங்க ஒய்ஃப் முன்னாடி இன்னதுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ கேட்குறாங்க, பட் வந்து அவங்க வந்து கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்காங்க. பட் கண்டிப்பாக அந்த இடத்துல தெரிஞ்சு அவங்களுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வர குமரனுமே. ஸோ அது வந்து நம்ம வெண்ணிலா மாமாவுமே சொல்லியிருக்காரு. பட் இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போச்சு. மாதிரி பரபரப்பான கதைக்கிழமை தான் இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை.